அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெள்ளம் சூழ்ந்த போது நூஹ் நபி அவர் மகன் கண்ஆனை கூப்பிட்ட போது கண்ணான் ஒரு மேட்டின் மேல் இருந்து சொன்னான், நான் என்னை காத்துக் கொள்கிறேன் என்றான். அப்போது நூஹ் அலை கூறினார், அல்லாஹ்வுடைய கட்டளையில் நின்றும் அவருடைய சோதனையில் நின்றும் உன்னை காத்துக் கொள்பவர் இன்றைக்கு ஒருவரும் இல்லை என்றார். அதற்குள் நூஹ் அலை அவர் மகன் கண்ணானுக்கும் இடையே மிக பெரும் அலை வந்து மறைத்துக் கொண்டது. கண்ணான் மூழ்கி போய்விட்டான். கப்பல் அவருடைய கூட்டத்தின் வீடுகளை சுற்றிக் கொண்டு கடந்தது. அல்லாஹு தாலா கப்பலுக்கு செய்தி இறக்கி வைத்தான். உன்மேல் இருப்பவர்களை பிள்ளையை தாய் எப்படி பேணி பாதுகாத்துக் கொள்வாளோ அதுபடி நீயும் பேணிக்கொள் என்றார். அவர்களுக்கு வெள்ளத்தின் கஷ்டம் தெரியாமல் இருக்க நூஹ் அலை கப்பலின் தட்டுடைய வாசலை எல்லாம் அடைத்து போட்டார். சீது நபி, இத்ரிஸ் நபி ஆகியோரின் ஏடுகளை ஓதிக்கொண்டிருந்தார். கப்பலில் இருப்பவர்களுக்கு இரவும் பகலும் தெரியாது. எனினும் ஒரு வெள்ளைக்கல் கப்பலுக்கு நடுவிலே வைத்திருந்தார். அதனுடைய வெளிச்சம் குறைந்தால் பகல் என்றும் அதனுடைய வெளிச்சம் அதிகமானால் இரவென்றும் அறிவார்கள். சுபுவு நேரம் வந்தவுடன் சேவல் சிறகை அடித்துக் கொண்டு கூவும். அப்போது நூஹ் அலை சுபுவு தொழுது கொள்வார். பிறகு உலகம் எங்கும் தண்ணீருடைய தட்டுப்போல் ஆனது. ஒரு கல்லையும் மலையையும் மரத்தையும் பூமியில் ஒருவரும் காணவில்லை. உயரமான மலைகளுக்கு மேலே தண்ணீர் 40 முழம் உயரமானது. கப்பல் ஓடி பைத்துல் முகத்தசிரத்தில் நின்று அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு கப்பல் பேசியது. இந்த இடமானது பைத்துல் முகத்தஸாக இருக்கும். உம்முடைய பிள்ளைகள் நபிமார்கள் அனைவரும் இங்கு வந்து குடியிருப்பார்கள் என்று சொல்லி கப்பல் கடந்து போனது. காபத்துல்லாவிற்கு சென்று தன்னை அறிமுகம் சொல்லிக் கொண்டு 7 முறை காபத்துல்லாவை சுற்றி தவாபு செய்தது. நூஹ் அலையிடம் ஈமான் கொண்டவர்களும் தங்களை அறிமுகப்படுத்தினார்கள். பின்பு கப்பல் கடந்தது. எந்த இடத்திலும் அது நிற்கவில்லை. நூஹ் அலையிடம் அது இந்த இடம், இந்த மலை, இந்த மரம் என்றும் அறிவித்தது. அதுபடி கப்பல் நூஹை சுமந்து கொண்டு கிழக்கு மேற்கு பகுதி அளவும் சுற்றி திரிந்தது. பின்பு நூஹ் அலை கூட்டத்தாரின் ஊரில் வந்து நின்று சொல்லியது, அல்லாஹ்வுடைய நபியே, உம்முடைய கூட்டத்தாரின் கழுத்திலே சங்கிலி போடுகிற சத்தத்தை நீர் கேட்கவில்லையா என்றது. அல்லாஹு தாலா கூறினான், அவர்கள் செய்த பாவத்தில் நின்றும் அவர்கள் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு ஜகன்னம் என்கிற நரகத்தில் அவர்கள் புகுத வைக்கப்பட்டனர்.